யார் இந்த காலபைரவர் தெரியுமா? பொதுவா நம்ம எல்லாருமே சொல்ற ஒண்ணு, காலபைரவர் அப்படிங்கிறவர் ஒரு இந்து கடவுள், சிவனோட மறு அவதாரம் அப்படின்னு. ஆனா புராணங்களில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு தடவை பிரம்மலோகத்துல இருந்த ஒரு தேவதை கடவுள்களே யார் சிறந்த ஒரு கடவுள் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க. அதுக்கு பிரம்மாவும் விஷ்ணுவும் தான் அப்படின்னு சொல்லும் போது, வேத முனிவர்களும் அதிபதிகளும் இந்த பிரபஞ்சத்தோட ஆதி கடவுளாகவும் காலத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருத்தரா இருக்கிறது சிவபெருமான் மட்டும்தான், அவர் தான் சிறந்த ஒரு கடவுள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி யாருக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இருக்கோ அவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்க. அதோட கால பைரவரோட வாகனமா இருக்கிற நாயை யாரெல்லாம் வளர்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதெல்லாம் இருக்க சிவபெருமான் தான் உயர்ந்த கடவுள் அப்படின்னு சொன்னதுமே பிரம்ம ரொம்பவே கோவப்பட்டு உடம்பெல்லாம் சாம்பலை பூசிக்கிட்டு, மயான கடவுளா இருக்கிற அவர் என்னை விட உயர்ந்தவரா அப்படின்னு சிவனை அசிங்கப்படுத்திடுறாரு. அப்பதான் சிவன் கால பைரவர் அவதாரம் எடுத்து தன்னை பத்தி தப்பா பேசிய பிரம்மாவோட 5வது தலையை வெட்டி பிரம்மாவோட ஆணவத்தையே அடக்கியிருக்காரு. இப்படிப்பட்ட உன்னை பத்தி பல முனிவர்களும் சித்தர்களும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, காலத்தின் கடவுளாகவும் பாவ புண்ணியங்களை அளிக்கிற ஒரு கடவுளாகவும் இருக்கிறது கால பைரவர்.